நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஜோதிடம் பார்க்க வரும் ஒரு சிலர் தன்னுடைய பெண்களின் ருது ஜாதகத்தை கொடுத்து, பெண் பெரிய மனுஷியான நேரம் எப்படி இருக்கிறது, அதற்கு ஒரு ஜாதகம் போடுங்கள் என்று சொல்வார்கள். நான் அதை மறுத்து விடுவேன். ருது ஜாதகம் என்பது முழுக்க பேசுவதில்லை. அதனால் அது வேஸ்ட். அவர்களுடைய தனிப்பட்ட அவங்க பிறக்கும்போது இறந்த கிரக நிலைகள் மட்டும்தான் அவர்களுக்கு ஜாதகமாக எழுதப்பட்டு அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, நிர்ணயிக்கிறது. ருது ஜாதகம் என்பது தேவையில்லாத ஒன்று. பழமையான நூல்களில் ஒரு பெண் என்னென்ன நட்சத்திரத்தில் ருதுவானால் என்னென்ன பலன்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதாவது அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு பெண் ருதுவானால் விதவை என்றும், பரணி நட்சத்திரத்தில் ஒரு பெண் ருதுவானால் புத்திரவதி என்றும், கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு பெண் ருதுவானால் மலடி என்றும், ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு பெண் ருதுவானால் நன்மை உண்டு என்றும், மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் ஒரு பெண் பெரிய மனுஷியானார் கணவனுக்கு இனியவள் என்றும், திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு பெண் ருதுவானால் வெறுப்புள்ளவள் என்றும், புனர்பூசம் நட்சத்திரத்தில் ருதுவானால் சுகமுள்ளவள் என்றும், பூசம் நட்சத்திரத்தில் ருதுவானால் சீருடையவள் என்றும், ஆயில்யம் நட்சத்திரத்தில் ருதுவானால் கபடி என்றும், மகம் நட்சத்திரத்தில் ருதுவானால் கணவனுக்கு நல்லவள் என்றும், அதோடு புத்திரநாசம் என்றும், பூரம் நட்சத்திரத்தில் ருதுவானால் மலடி என்றும், உத்திரம் நட்சத்திரத்தில் ருதுவானால் தனம் உண்டு என்றும், அஸ்தம் நட்சத்திரத்தில் ருதுவானால் உறவினர்களை ரட்சிப்பவள் என்றும் நல்லவள் என்றும், சித்திரை நட்சத்திரத்தில் ருதுவானால் பதிவிரதை என்றும் அறிவுள்ளவள் என்றும், சுவாதி நட்சத்திரத்தில் ருதுவானால் குடும்பம் பெருகியவள் என்றும் குடும்பத்தை பெருக்குபவள் என்றும், விசாகம் நட்சத்திரத்தில் ருதுவானால் விதவையாவாள் என்றும், அனுசம் நட்சத்திரத்தில் ருதுவானால் நோயாளி என்றும், கேட்டை நட்சத்திரத்தில் ருதுவானால் பரஸ்திரி என்றும், அதற்கு அர்த்தம் நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். பரஸ்திரி என்றால் அதற்கு வேறு அர்த்தம் என்றும், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் குழந்தைகளுக்கு அதிக தாய்ப்பால் கொடுப்பவள் என்றும், பூராடம் நட்சத்திரத்தில் ருதுவானால் அடிமை என்றும், உத்திராடம் நட்சத்திரத்தில் ருதுவானால் தன் புத்தியுள்ளவள் அதாவது சுய புத்தியுள்ளவள் என்றும், திருவோணம் நட்சத்திரத்தில் ருதுவானால் செல்வம் உடையவள் என்றும், அவிட்டம் நட்சத்திரத்தில் ருதுவானால் தனம் உடையவள் என்றும், சதயம் நட்சத்திரத்தில் ருதுவானால் பொருள் அழிவு என்றும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் ருதுவானால் மலடி என்றும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ருதுவானால் வறுமை என்றும், ரேவதி நட்சத்திரத்தில் ருதுவானால் நோய் உள்ளவள் என்றும் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது எல்லாம் நம்பும்படியாக இருக்கிறது. முழுக்க இது எல்லாம் பழைய நூல்களில், பழைய மூல நூல்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். முழுக்க வாழ்க்கைக்கும் இதற்கும் சம்பந்தமில்லாத ஒன்று. ருதுவான இந்த நட்சத்திரத்தில் ருதுவானால் இந்த பெண் மலடி ஆகிவிடுவாளா? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரியல் வாழ்க்கையில் நடப்பவைகளை நாம் நிறைய பார்த்துருக்கிறோம். அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தில் ருதுவானால் மலடி. அப்போது கிருத்திகை நட்சத்திரத்தில் ருதுவாகும் பெண்கள் யாருக்கும் குழந்தை பிறக்காதா? அஸ்வினி நட்சத்திரத்தில் ருதுவானால் விதவை என்றும் எழுதியிருக்கிறார்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் ருதுவான பெண்கள் கடைசி காலம் வரை கணவனுடன் சந்தோஷமாக வாழ்ந்த எத்தனையோ ஜாதகத்தை பார்த்திருக்கிறோம். ஆகவே அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நோயாளி என்றும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அனுசம் நட்சத்திரத்தில் ருதுவான பெண்கள் மிக ஆரோக்கியமாக கடைசி காலம் வரை வாழ்ந்திருக்கிறார்கள். ருதுவான பழைய ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி ருதுவான நேரத்தை குறித்து வைத்து கொண்டு வந்து அதை ஆராயும் போது அவங்க நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இருந்திருக்கிறது நான் பார்த்துருக்கிறேன். அவர்கள் யாரும் நோயாளியாக இல்லை, சிறப்பாகவே இருக்கிறார்கள். இதெல்லாம் சும்மா, அதாவது ருதுவாகும்போது என்ன நட்சத்திரமோ எந்த நட்சத்திரத்தில் ருதுவாகிறார்களோ அந்த நட்சத்திரப்படி அவர்கள் வாழ்க்கை அமையும் என்பதெல்லாம் கட்டுக்கதை. இதை நம்ப வேண்டாம். மலடி என்றால் என்ன?
அதாவது குழந்தை பிறக்காத அமைப்பு ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண்மணிக்கு குழந்தை பிறக்கவில்லை குழந்தை இல்லை என்றால் அவர்களுடைய பிறந்த ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தில் பிறந்தபோது எழுதி வைத்த நேரத்தை வைத்து ஜாதகம் போட்டு அந்த ஜாதகத்தில் அவர்களுடைய லக்கணத்துக்கு 5ஆம் பாவக அதிபதி குழந்தைக்காரகனான குரு, இந்த மூன்றும் தான் அந்த குழந்தையை நிர்ணயிக்கிறது. அவர்களுக்கு குழந்தை இருக்குமா இருக்காதா என்று நிர்ணயிப்பது அவர்கள் பிறந்த நேர ஜாதகம் மட்டும்தானே ஒழிய இந்த மாதிரி ருது பெரிய மனுஷி ஆன நேரம் இதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு. ஆகவே ருது பெரிய மனுஷி பூ பெய்தும் நேரத்தை குறித்து வைப்பது வேஸ்ட்டு, தேவையில்லாத ஒன்று. நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.